இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல அடுத்து நிறைய ஃபீச்சர் வந்து வரப்போகுது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்னென்ன ஃபீச்சர் வரப்போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். பார்க்க போற எல்லா ஃபீச்சரும் வந்து பாத்தீங்கன்னா அஃபீஷியல் ரிலீஸ் கிடையாது. ஒரு சில ஃபீச்சர் டெஸ்டிங்ல போயிட்டு இருக்கு. ஒன் டெஸ்டிங் கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் பப்ளிக் ரோல் வந்து ஆகும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல அடுத்து என்னென்ன ஃபீச்சர் வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்தலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் நம்ம திரும்பி ரீஷேர் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ இன்ஸ்டாகிராம்ல வந்து ஏதாவது ஸ்டோரி போட்டாங்க அப்படின்னு நம்ம ஸ்டோரிக்கு மாற்றி போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் ரீஷேர் வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஃபீச்சர் நம்ம போன டைமே பார்த்தோம், பட் இன்னும் நமக்கு இது வர கிடையாது. உங்கள் ஃப்ரெண்டு ஸ்டேட்டஸ் போடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹூ கேன் சி மை ஸ்டேட்டஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அலோ ஷேரிங் அப்படின்னு இருக்கும். ஒன்ஸ் அவர் அந்த அலோ ஷேரிங் ஆன் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் போட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் நம்மளால் ரீஷேர் வந்து பண்ணிக்க முடியும். அதை ஆஃப் பண்ணி போட்டாங்க அப்படி ரீஷேர் வந்து பண்ண முடியாது. அதை ஆன் பண்ணியிருந்தாங்க அப்படி ரீஷேர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அப்டேட் நம்ம ஃபியூச்சரில் வந்து வரப்போகுது. நெக்ஸ்ட் ஒன், ஒரு சோகமான செய்தி, நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து வரப்போகுது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஆடா? ஆமாம், ஆட்ஸ் வந்து வரப்போகுது. ஓகே, ஃபஸ்ட் நமக்கு வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஒரு ஃபீச்சர்லாம் வந்து வாட்ஸ்அப் கொண்டு வந்தாங்க. டெலகிராமில் இருக்கிற ஃபீச்சர்லாம் கூட தூக்கி போட்டு கொண்டு வந்தாங்க. வாட்ஸ்அப் நமக்கு வந்து எந்த விதமான ஆடும் இல்லாமல் நல்லா க்ளீனாக போயிட்டு இருந்துச்சு. வாட்ஸ்அப்ல ஆட் வரக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. ஆட் நீங்கள் எங்கெங்க பார்க்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டட் சேனல்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது நீங்கள் ஒரு சேனல் செக் பண்ண போறீங்க அப்படின்னா அது கீழே நம்ம ஸ்பான்சர் போட்டு அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில சேனலில் ஜாயின் பண்ணியிருப்போம். அந்த சேனலில் போகிற எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னா பே பண்ணுற மாதிரி பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் வரப்போகுது. அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருப்போம், அங்கேயும் நமக்கு ஆட் வரக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. இது எப்படி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா லைனாக ஒன் பை ஒன்னாக ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வரும். அதுக்கப்புறம் அந்த ஆட் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் வரும். இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வாட்ஸ்அப்பில் ஆட் வரப்போகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ப்ரொஃபைல் பிக்சர் கூடவே நமக்கு அந்த அவட்டார் அதோட ஃபோட்டோவை செட் பண்ணிக்க முடியும் ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரி. ஸோ நமக்கு 3 டாட்டில் வந்து இப்போ செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸில் நமக்கு அந்த அவட்டாரை வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருப்போம் நமக்கு எப்படி வேணும்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு மேலே ப்ரொஃபைல் இருக்கும், அங்கே நமக்கு எடிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த எடிட் பட்டன் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த அவதார் ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். அதில் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல் பிடிச்சிருக்குன்னு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சரில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ வந்து பாருங்கள் 2 ப்ரொஃபைல் வந்து காட்டுது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ரொஃபைல் பிக்சரை வந்து ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரிஜினலாக வச்சிருக்க ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஜஸ்ட் நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா புதுசாக வச்சிருக்க அந்த ஃபோட்டோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இப்போ வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஃபீச்சர் பீட்டா யூசர்ஸ்க்கு இப்போ ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பீட்டா யூஸராக இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், ஒரு 7 அனிமேட்டட் எமோஜி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பாருங்க, நமக்கு வந்து பஞ்சஸ் சைன் ஆகிற மாதிரி 100, அதுக்கப்புறம் ஹார்ட்டு, தென் ஒரு சில எமோஜிலாம் வந்து பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 7 எமோஜி நீங்கள் எதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அனிமேட்டட் வந்து ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஸ்கேன் டாக்குமெண்ட் அப்படின்னு புது ஃபீச்சர் நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்துருக்கு. இப்போ இந்த ஃபீச்சர் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாச்மெண்ட் இருக்கும், அங்கே வந்து டாக்குமெண்ட் வந்து செலக்ட் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் சூஸ் ஃப்ரம் கேலரி மட்டும்தான் இருக்கும். இப்போ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் டாக்குமெண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதை ஒன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கேமரா வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் நம்ம ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம ஸ்கேன் பண்ண மாதிரி வந்து பார்த்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் ஈஸியாக சென்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ரா நமக்கு ஸ்கேனிங் ஆப் வந்து இனிமேல் தேவைப்படாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சாட் தீம். அதில் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஜென்ரேட்டட் பேக்ரவுண்ட் வால்பேப்பர் வந்து வச்சுக்க முடியும். இது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எந்த ப்ரொஃபைலும் அந்த ப்ரொஃபைலில் வந்து 3 டாட் இருக்கும். அதில் வந்து சாட் தீம் வந்து இருக்கும். இங்கே வந்து பாருங்கள் கிரியேட் வித் ஏஐ அப்படின்னு இருக்கு. அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஏஐ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கீழே டிஸ்கிரைப் அண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வந்து வரும். இந்த டாக் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன் வந்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டார்க் மோட் வேணுமா வேண்டாமா அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இமேஜ் நமக்கு வந்து சாட் தீம் அப்ளை ஆயிரும். இப்போ வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சாட் தீம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேலரியில் இருக்கிற ஏதாவது ஃபோட்டோ வச்சுக்க முடியும். இனிமேல் நம்ம ஏஐ ஜென்ரேட் பண்ண ஃபோட்டோஸும் நம்மளால சாட் தீமை வச்சுக்க முடியும். அந்த சாட் தீம் கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட் கலர் அப்படின்னு இருக்கும். சாட் கலர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்க முடியும். இப்போ அதுக்கு நிறைய கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதுவுமே வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாட் தீம்ல ஒரு சில புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அகைன் நமக்கு வாட்ஸ்அப்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் வந்து வரப்போகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய டெக்ஸ்ட் இருக்கு. இந்த டெக்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சென்டரில் இருக்கிறது மட்டும் காப்பி பண்ணோம் அப்படின்னா நம்மளால் காப்பி பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த சாட் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா காப்பி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம சாட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் எது வேணுமோ செலக்ட் பண்ணி நம்ம காப்பி பண்ணுவோம். இனிமேல் அப்படி பண்ண தேவையில்லை. அதுக்கான அப்டேட் வரப்போகுது. இப்போ வந்து பாருங்க அந்த மெசேஜில் இருக்கும்போதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எது வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்க முடியும். இனிமேல் நம்ம காப்பி பண்ணி அதுக்கப்புறம் எடிட் பண்ணணும் தேவை கிடையாது. ஜஸ்ட் அங்கிருந்தே மார்க் பண்ணால் செலக்ட் ஆகுது. ஒரு சூப்பரான அப்டேட் இது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், மெசேஜ் சம்மரைஸ். ஸோ இந்த ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ குரூப்பில் இருக்கீங்க, அந்த குரூப்பில் வந்து நிறைய மெசேஜ் வந்துருக்கு. அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கீழே நிறைய மெசேஜ் வந்து இருக்கும். குரூப்பில் இருக்கிற எல்லா மெசேஜும் படிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணி நம்ம படிச்சுக்க முடியும். பட் இந்த இடத்துல தான் நமக்கு வாட்ஸ்அப் ஒரு புது ஃபீச்சர் வரப்போகுது. அந்த குரூப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு சம்மரைஸ் மெசேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அந்த சம்மரைஸ் மெசேஜ் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் என்னென்னலாம் பேசியிருக்காங்களோ அதில் எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டோ அது மட்டும் உங்களுக்கு வந்து மெயினாக வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி அப்டேட் நம்ம ஃபியூச்சர்லேருந்து வரப்போகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ரைஸ் அண்ட். இந்த ஃபீச்சர்
ஃபீச்சர் வந்து வரப்போகுது. ஸோ இந்த ஃபீச்சர் நீங்கள் எங்கே பார்க்கலான்னு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஆடியோ கால் வீடியோ காலில் வந்து குரூப்பாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த டைம் உங்களுக்கு வந்து ரைஸ் ஹேண்டுன்னு இருக்கும். அது ஜஸ்ட் அந்த பட்டன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் ஹேண்ட் ரைஸ் ஆன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் அமைதியாவாங்க. அதுக்கான ஃபீச்சர் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஹோம் ஸ்க்ரீன் நமக்கு வந்து சேட் ஃபில்டர் வந்து இருக்கும். அதில் ஒரு சில சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. ஹோம் ஸ்க்ரீன் வந்து பாருங்க ஆல், அன்ரீட், ஃபேவரட், குரூப் அப்படின்னு இருக்கு. அந்த ப்ளஸ் பட்டன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு நம்மளும் குரூப் கிரியேட் பண்ணி அது நம்ம ஃபேவரட்டான கான்டாக்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ரெண்டுன்றதுல வந்து பார்த்தா ஒரு சில கான்டாக்ட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அது என்ன ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எடிட் டெலிட் 2 ஆப்ஷன் தான் இருக்கும். இப்போ நம்ம புதுசாக வந்து மியூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து வருது. அந்த மியூட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் யாரெல்லாம் போட்டு வச்சிருக்கோமோ அவங்களோட எல்லா கான்டாக்ட் நமக்கு வந்து மியூட் ஆயிரும். அவங்க யார் மெசேஜ் பண்ணாலும் நமக்கு வந்து மெசேஜ் வந்து காட்டாது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அடுத்து என்னென்ன ஃபீச்சர் வரப்போன்னு சொல்லி வந்து பார்த்துருந்தோம். ஒரு சில ஃபீச்சர் நம்ம பப்ளிக் ரோல் அவுட் ஆயிருச்சு. நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இது ஒரு சில ஃபீச்சர்லாம் வந்து கிடைக்கும். இன்னொரு சில ஃபீச்சர் பீட்டாவில் வந்து இருக்கு. ஸோ பீட்டா டெஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அப்பப்போ ப்ளே ஸ்டோரில் போய் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணுங்க, உங்களுக்கு புது ஃபீச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.